விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்து நிறைய தகவல் கேட்டிருந்தீங்க, என்கிட்ட ஃபோன்லேயும் பேசுனீங்க. அது குறித்து பார்ப்போம். இப்போ நான் காலையில் 9/1/2025 காலையில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. இது நீ எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஈவினிங் போல் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இது 7/1/2025 இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருந்திருக்கணும் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முந்தைய பதிவில் போட்டிருந்தோம். அந்த 6/1/2025 மற்றும் 7/1/2025 இந்த 2 நாட்களும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவங்க பவானி சுப்ராயன் வந்து விடுமுறையில் இருந்தாங்க. இப்போ 8/1 வந்துட்டாங்க, நேற்றைக்கு விடுப்பு முடிச்சு வந்துட்டாங்க. அதுக்காக வந்த உடனே இந்த வழக்கு அவங்களுக்கு லிஸ்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்பையும் கூட இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 7/1/2025 வழக்கு தள்ளி வைக்கப்படுது. அதற்கு முன்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக 2/1/2025 இந்த நீதிமன்றத்தில் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருங்க, 15 காலம் போட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து கொடுக்கப்படலை. இப்போயும் கூட அது இப்போ வரைக்கும் அது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக கொடுக்கப்படலை, அது தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி அது வரலை, 9ஆம் தேதி வரலை. நாளைக்கு ஒரு நாள் தான் நீதிமன்றம் இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து பொங்கல் ஹாலிடே போயிடுது. அப்புறம் 20ஆம் தேதிக்கு பிறகு தான் வரும். அது வந்து லிஸ்ட்டானால் பார்ப்போம் அது எப்போ வருதுன்னு சொல்லி. ஆனால் அதற்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக அவங்க அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும், அதை ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அதில் வந்து அப்புறம் நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் சொன்னது மாதிரி சேர்மனில் டிஜிபி ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் இல்லை. இவங்க மேடம் ஐஜி மெம்பர் செக்ரட்டரி மட்டும்தான் இருக்காங்க. அவர்கள் தரப்பில் அது எப்படி ஃபைல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களா என்னன்றது தெரியலை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். திரும்ப வந்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகிறோம். இப்போ கூட அசம்பிளி செஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போயும் கொண்டு போகிறோம். அதுவும் டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த துறை. ஆனால் அது வந்து இந்த மாதிரி சேர்மன் இல்லாமல் தொடர்ந்து நீண்ட நாள் வந்து வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது. இதுவும் வந்து இந்த டிஜிபி லேண்ட் ஆர்டர் மாதிரி தான், அந்தளவுக்கான ஒரு வைட்டல் போஸ்ட்டு இது. ஆனால் முக்கியத்துவமான போஸ்ட்டு. நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் எந்த செலெக்ஷன் ப்ராசஸும் இல்லாமல் இருக்குது பாருங்கள், சும்மா ஐடியலாக இருக்கும். அவன் அந்த மாதிரி நேரத்தில் கூட அது வேக்கண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங் போட வேண்டியது இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்னென்ன இல்லாத நிலையில் நீண்ட நாள் வந்து இது போஸ்ட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறது கரெக்ட் கிடையாது. இது அரசுக்குமே பல தரப்பில் சொல்கிறோம். அப்படியே இருந்துச்சுன்னா டிஜிபி லேண்டர் அவர் வந்து ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் தானாங்க. என்டையர் தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸுக்கு அவர் தானே ஹெட்டு. அவர் இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கூட கொண்டு வாங்க, நீங்கள் தானே பொறுப்பு. அது எடுக்க முடியாதா? இல்லைன்னா எத்தனையோ டிஜிபிஸு, ஆனால் அந்த டிஜிபி பிரிசனு இல்லை டிஜிபி ஏபி எத்தனையோ அட்மின் வெல்ஃபேர் அது இதில் இருக்காங்கல்ல, யாரோ வந்து இன்சார்ஜ் பார்க்கணும்ல. அதானே மெயின். ஒரு எஸ்பி இல்லைன்னா கூட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இன்சார்ஜ் பார்த்துட்டு வரல. இது இவ்வளோ பெரிய இது வந்து வெறுமனே வந்து ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அந்த லெவலில் இருக்கிறதுனால தான் இந்த ஃபைலிங் வந்து தாமதமாகுது. அதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதை முதல்ல ஆஸ்பிரண்ட் புரிஞ்சுக்குங்க. ஆனால் அதனால் இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து வர்றதுக்கு வழி இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தோம்னு வைங்க, இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சிட்டிங் இருப்பாங்க. இவங்க வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன் அவங்க இருப்பாங்க. அப்புறம் அதுக்கடுத்து யார் வர்றாங்களோ தெரியலை. அதனால் அது வரைக்கும் கூட இது தள்ளி போனாலும் போகலாம். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ கூட கேள்விப்பட்டேன் வந்து அந்த ஆஸ்பிரண்ட் தரப்பில் அந்த ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆஸ்பிரண்ட் தரப்பில் அவர்களும் வந்து இதில் வந்து பார்ட்டி இம்ப்ளீட் ஆகுறாங்க அப்படின்னு நல்ல முன்னெடுப்பு தான், இம்ப்ளீட் ஆகலாம். இது நம்ம சொல்லும் பொழுது கூட இந்த நீங்கள் அந்த 621 750 பேர் இருக்கீங்கல்ல ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் டோட்டல், இது ஏதோ உங்களுக்கு எகென்ஸ்டான கருத்தை நான் பதிவிடுறது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. நான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும்தான்ப்பா சொல்கிறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜர் பாருங்கள், கரெக்டான செலெக்ஷன் பாருங்கள். என்னங்க ஒரு நார்ம்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலையா? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குமே தவிர யார் செலெக்ஷனு யார் இது ஆனான்னா அது ஆனா ஒரு தகுதியான நபர் தேர்ந்தெடுக்கப்படணும், அவ்வளோதான் அல்டிமேட் நம்ம நோக்கம், நம்ம சேனலில் பேசுகிறதுனுடைய நோக்கம். அதனால் நீங்களே தெரிஞ்சுக்கங்கப்பா, அந்த 28/10/2024
ஆள் அவர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு ஆர்டர் போட்டார்ல, அந்த ஆர்டர் கையில் இருந்தால் பாருங்கள், நான் இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் 6வது பாராவிலேயே அவர் லாஸ்ட்டாக என்ன சொல்லுவார், போஸ்ட் திஸ் கேஸ் அட் த எண்ட் ஆஃப் மோஷன் அந்த 18/11/2024 அதுக்கு தள்ளி வைக்கிறதா சொல்லிட்டு, இன் தி மீன் டைம் இட் இஸ் மேட் கிளியர் தட் த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் சேல் நாட் பி ஃபைனலைஸ்டு அப்படின்னு வரும். அதில் சொல்லியிருக்கல ஆர்டரு அதானே இப்போ வரைக்கும் உங்களுக்கான ஸ்டேனா என்ன அர்த்தம், அதில் ஸ்டேனா சொல்லியிருக்கிறாரு, இதுதான் அர்த்தம். அதில் என்ன சொல்கிறாரு, அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தற்காலிக தேர்வு பட்டியல் இறுதி செய்யப்பட்டதாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, இதில் இந்த 41 பேர் இருந்தாருன்னா, நீங்கள் இந்த 700 பேருக்குள்ளே இருந்தாருன்னா, எதனையும் இறுதி செய்யலையில் நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி என்ன வைக்கிறான், ஏங்க இந்த 15 காலத்தை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி இறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லித்தான் கேட்க. ஆனாலும் கூட ஏன் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி மீது நம்ம இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருந்து இல்லை, இது என்னன்னா 2020 பேசுகிறேன்ப்பா. நீங்கள் இப்போ தான் என்ன அறிமுகமாயிருப்பீங்க, இந்த செலெக்ஷனுக்கு வரும் பொழுது நான் அறிமுகமாயிருப்பேன். 2020 திரும்ப என்ன சொல்கிறேன், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் என்னுடைய டார்கெட்டாகவே இருக்கும். இவர்கள் நாற்றங்கால், காவல்துறையின் நாற்றங்கால். இந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தப்பு பண்ணுறாங்க, ஊழல்வாதியாக இருக்காங்க, சரியான முறையில் அவங்க செயல்பட தெரியலை, எப்படி ஹவு டு பிஹேவ் வித் பப்ளிக்ன்றது தெரியலை அப்படின்றதை காட்டிலும் இது எல்லா வகையிலும் சரியான ஆளை தேர்வு செய்ய இடத்துலையே தேர்வு செஞ்சுருங்க, சரியாக தானே வரும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஆரம்பத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இங்கே ஒரு லஞ்ச ஊழலுக்கு வழி இல்லாமல் இங்கே மிகச் சரியான தகுதியான ஆட்கள் தேர்வு செஞ்சுட்டாருன்னா அவரை வச்சு தானப்பா 35 வருஷம் நம்ம வேலை வாங்க போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் இதுதான், அதுக்காக தான் இதில் பேசவே ஆரம்பித்தது. அதனால் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், எனக்கு யார் மீதும் வருத்தம் கிடையாது. அப்படி இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி கூட 2 பதிவு போட்டிருந்தேன்ல, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸு அவங்க இன்ஸ்பெக்டர் மீது ஏதோ குறை சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார் சிவகிரி, இதில் தென்காசி மாவட்டம் சிவகிரியில். அதன் அடிப்படையில் போட்டிருந்தேன். ஆனால் அப்போ என்ன சார் இப்படிலாம் கூட இருக்குமா, இந்த அளவுக்கு இவ்வளோ முரண்பாடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அது கேட்கலாம்ல. உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக தானே, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு ஆர்வமாக இருக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் குறித்து தானே போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி மாவட்டம் வாடிப்பட்டியில் ஒரு ஒர்க் ஷாப்காரனை போய் ஒரு எஸ்ஐ அடிச்சு போடுறாரு, அது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது குறித்து கேட்கலாம், என்ன சார் எஸ்ஐ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இப்படி போய் அநாகரிகமாக நடந்துக்கலாமா, இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி ஆஸ்பிரண்ட் லெவலில் அதை யோசிக்க வேணாமா. அது பதிவு போட்ட உடனே எஸ்ஐ கேஸ் என்னாச்சு, இப்போ என்னவா அது கேட்டு தெரிஞ்சு உள்ளே என்ன செஞ்சுருவீங்க, நீங்களும் அடிப்பட்டி இது மாதிரி போய் பொது இடத்துல அசிங்கப்படுவீங்க. இப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்றது தானப்பா அதை போடுறேன் நான். அதுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதனையும் உள்வாங்கிக்கிட்டு, ஆனால் உங்களுக்கு எதை போட்டாலும் நான் குதிரைக்கு இந்த லாடம் கட்டினது மாதிரி அந்த ஒரு பழைய படத்தில் வரும். ஆனால் அந்த கமலஹாசன் நடிச்சிருப்பார், ஆத்தா வையி சந்தைக்கு போகணும் காசு கொடு, இதை மட்டும்தான் பேசுவார். ரஜினி ஏத்தாப்புல ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பார், ஆத்தா வையும் சந்தைக்கு போகணும் காசு கொடு, இதே டைலாக் திரும்ப சொல்லுவார். அது மாதிரி தான் கேட்குறீங்க நீங்கள். ஆனால் அது மாதிரி இல்லை, எல்லாமே நீங்கள் எந்த துறைக்கு வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்களோ, எதற்கு அவ்வளவு டெடிக்கேட்டடாக உழைக்கிறீர்களோ அது உங்களை சுற்றி எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத கூர்ந்து பாருங்கள். என்ன சார் இப்படி இல்லாமல் இருக்குது, நாங்கள் ஒருவேளை அதற்கு தேர்வு செய்யப்பட்டால் கட்டாயம் அப்படி இருக்க மாட்டோம், ஒரு நல்ல போலீஸாக இருப்போம் அப்படின்ற உறுதிமொழி உங்களுக்குள்ள வரணுன்றதுக்கு தான் இந்த பதிவுகள்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உறுதிமொழி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் எதிர்கால சமூகம் நல்ல சமூகமாக அமையும். நம்ம இந்த இதில் சொல்கிற மாதிரி போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு அப்படின்றதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதுவே சிறப்பாக அமையும். அப்புறம் இதில் கூடுதலாக சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, ஒரு யாரெல்லாம் எந்த ஒரு இண்டிவிஜுவலும் எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அல்லது நஷ்டம் இந்த வழக்கு தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறதுனால ஏற்படுது அப்படின்னு யார் கருதுகிறாங்களோ அவங்களெலாம் வழக்குக்குள்ளே இம்ப்ளீட் ஆகலாம். யார் கருதுவாங்க, யார் கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஏஜ் பார் இருக்கிறவர் அவர் கருதலாம், சார் இவங்க எடுக்கிறதில்ல காலதாமதப்படுத்துகிறாங்க, இந்த வழக்கை காரணம் காட்டுறாங்க, எனக்கு 30 வயதை தாண்டிரும் போல இருக்குது, நான் ஜிடியில் இருக்கேன், இல்லை 32 தாண்டிரும் போல இருக்குது, நான் பிசி எம்பிசியில் இருக்கேன், இந்த மாதிரி வயது ஏஜ் பாரு இல்லைன்னா சர்டிஃபிகேட், நான் இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், 5 வருஷம் தான் அதற்கான அந்த லைஃபு, அது காலாவதி ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கருதுகிறவர், இது எந்தெந்த வகையில் தான் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து இதை நம்பி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த செலெக்ஷன் தள்ளி போகிறது எனக்கு மிகுந்த மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சாதாரண நபர் கருதினாலும் இதுக்குள்ளே இம்ப்ளீட் ஆகலாம். இம்ப்ளீடு மீன்ஸ் என்னென்னா, இந்த வழக்கு குறித்து முடிவெடுக்கும் பொழுது, தீர்ப்பு சொல்லும் பொழுது என் தரப்பு நியாயம் என்னன்றதை ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க, அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம்.
இந்த சட்ட ரீதியான வழிமுறை, அந்த சட்ட ரீதியான தொடர் நடவடிக்கையை நீங்கள் முன்னெடுக்கணுன்றதுக்காக தான் இதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ கூட பாருங்கள், அந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பாண்டிச்சேரி புதுச்சேரியில் வந்து ஹோம் கார்டுக்கு செலெக்ஷன் எடுக்கிறாங்க. அதில் வந்து கொஸ்டின் தப்பாக போகுது. ஆங்கிலம் வந்து சப்ஜெக்ட்லேயே சேர்க்கலை, ஆனால் நீங்கள் வந்து ஆங்கில பாடத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 54 பேர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அதில் ஒரு 36 பேரை வந்து நீதிமன்றம் ஹோம் கார்டாக சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எங்களை சேர்க்கலை அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் போட்டு இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு வருதுப்பா. மதுரை உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செஷனில் வருது. அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சார் முன்னிலையில் இன்றைக்கி வருது. அப்போ ஒரு ஹோம் கார்டுக்கே அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த பசங்க அங்கே இருக்கிறவங்க. ஏன்னா இங்கே வந்து 1100 ரூபா வரைக்கும் சம்பளம், ஆனால் வேலை நாட்கள் அதிகம். இங்கே மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே அந்த 560 ரூபா சம்பளம், 5 நாள் வேலை நாட்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அந்த ஏமாற்று வேலையை அங்கே கிடையாது. அங்கே வந்து 1100 ரூபாய் 1200 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது. வேலை நாட்களும் அதிகப்படியாக கொடுக்குறாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது மாதிரியான அவேர்னஸுக்கு தான் நான் பேசுகிறேன். எந்த வகையில் எந்த ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டாலும் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை போய் தட்டுவது தான், அதுதான் நம்மளுடைய இறுதி நம்பிக்கை. அதனால் அதுக்கு வந்து போய் கேட்போம். அது இந்த தரப்பு ஆதரவு, அந்த தரப்பு ஆதரவு, எந்த தரப்பும் ஆதரவு கிடையாது. எனக்கு மிகச் சரியான செலெக்ஷன் நடக்கணும், அவ்வளோதான். டிஎன்யூஎஸ்ஆர்பி அதுக்குள்ளே தன்னை தயார்படுத்தணும், ஒரு வந்து ப்ரொசீஜரை ப்ராப்பராக அடாப்ட் பண்ணணும். இது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். பார்ப்போம் இன்னும் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நீங்கள் சொல்ல வேண்டியதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம்.